சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில அக்ஷய திருதியை வரப்போகுது. வருடம் வருடம் இந்த பேரிச்சம்பழம் மூட்டை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி கட்டணும் அப்படின்னு. இது செல்வ வளத்தை மட்டும்தான் தரும், செல்வ வறட்சியை போக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் கூடவே இன்னும் நிறைய வளங்களையும் நமக்கு தரணும். பணம் வருது, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் வருதுமா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சமயத்துல பணம் காணாம போகுது, பணம் கடன் கொடுத்தா மீண்டும் வரமாட்டேங்குது, மருத்துவ செலவுக்கு போகுது, அங்க இங்க நிலத்தை வாங்கலாம், நிலத்தை வாங்கினாலும் வீடு கட்ட முடியல, இப்படி நிறைய பிரச்சனைகள் நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. இது அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா, குட்டியா, கியூட்டா உங்களுக்காக அக்ஷய திருதியை கிட் அப்படிங்கிறத நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள நமக்கு தேவையான வளங்களை தரக்கூடிய திவ்ய பொருட்களை உங்களுக்கு மூட்டையாக கட்டுறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு அதை நான் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இதுல சில பொருட்கள் உங்களுக்கு பணத்தை வசியப்படுத்தக்கூடியது, எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியது, ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடியது, லக்ஷ்மி கடாட்சத்தை நிலையாக வைக்கக்கூடியது, ஒற்றுமையை நமக்கு எப்போதும் தரக்கூடியது, இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு தரக்கூடிய ஒரு அம்சமாக இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்களுக்கு வீட்டுல பூஜை செஞ்சு மூட்டையாக கட்டி வைக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு கிட் அப்படிங்கிறத நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். நமக்கு பணம் வந்தா மட்டும் போதாதுங்க, அந்த பணத்தோட சில நேரங்கள்ல விரோதமும் வந்துருது, அந்த பணத்தோட சில நேரங்கள்ல பிரச்சனைகளும் வந்துருது. இப்படி பணம் வந்தா மட்டும் போராது, அது கூட அத முறையா செலவு பண்ற அளவுக்கு அதற்கான ஒரு சூழலும் நம்ம வீட்டுல உருவாகணும். நல்ல விஷயங்கள் நடக்கணும், வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், குழந்தை பேர் இருக்கணும், சொத்துகள் வாங்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சொந்த பந்தங்கள் நம்மை மதிக்கணும், இப்படி நிறைய எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா. இது அத்தனையும் ஒரு சேர தரக்கூடியதுதான் இந்த அக்ஷய திருதியை கிட். இதை நான் உங்களுக்காக நிறைய யோசனை பண்ணி என்னென்ன பொருள்லாம் இதுல சேர்க்கலாம் அப்படின்னு சேர்த்து உங்களுக்கு ஒரு கிட் மொத்தமா ஒரு பொருளா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை வந்து நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். உடனே சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப் போங்க, அக்ஷய திருதியை கிட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. இதை நீங்க எப்படி கட்டணும், என்னைக்கு கட்டணும் அப்படிங்கிற காணொளிகள் தொடர்ந்து வரப்போகுது. நாம ஒரு தடவை இத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அக்ஷய திருதியை மாதிரியான விசேஷமான ஒரு நாள் மீண்டும் அடுத்த வருடம் தான் வரும் இல்லையா. ஆனா அந்த ஒரு சிறப்பான நாள்ல நாம இந்த மூட்டையை வீட்டுல கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வருடம் முழுக்கவே நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு நானே இத பூஜைகள்லாம் செஞ்சு உங்களுக்கு இந்த அக்ஷய திருதியை கிட் அப்படிங்கிறத பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அதனால நான் வழக்கமா பேரிச்சம்பழம் மட்டும்தான் உங்களுக்கு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டுமே பத்தாதுங்க, நம்மளுடைய சொந்தங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அத்தனை பிரச்சனைகள்ல தான் அவங்க வெளியில வரணும் அப்படின்றதுக்காக நிறைய யோசனை பண்ணி எதெல்லாம் எந்தெந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி திவ்ய பொருட்களை சேர்த்து உங்களுக்கு ஒரு கிட் அப்படிங்கிறத தயார் பண்ணியிருக்கேன். உடனே வாங்கிடுங்க. அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்க இந்த கிட்டை உங்க வீட்டு பூஜை அறையில வச்சுட்டு அதை உங்களுடைய பீரோலையோ கல்லாப்பெட்டிலோ வைக்கணும், சரிங்களா. உடனே வாங்கிடுங்க, அடுத்தடுத்த வீடியோ வரும், அதை பார்த்து நீங்க அந்த மூட்டையை கட்டிடுங்க. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.